அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். சிவபெருமானுடைய திருவேடங்களிலே பல்வேறு வகையான வரலாற்று புராண சம்பவங்களுக்காக வேண்டி இறைவன் ஏற்றுக்கொண்டவைகளாகும். சிவபெருமானை அவதரித்தார் என்ற சொல்லாலே ஒரு காலத்திலும் நாம் குறிப்பிடுவது இல்லை. திருமால், நான்முகன் முதலிய தெய்வங்களையெல்லாம் இறந்தும் பிறந்துமாக பிறப்பிறப்பு சுழற்சியிலே சிக்குண்டவர்கள். பரம்பொருளான சிவபெருமானோ அவதாரம் என்ற நிலைக்கு, இறந்தும் பிறந்துமாகிற நிலைக்கு ஒரு காலத்திலும் செல்லாதவர். வேதகாலம் தொடங்கி சிவபெருமானை வழிபட்டு வரக்கூடிய மரபிலே அவரை பிறப்பிறப்பு இல்லாத பெருமானாகவே அறிகிறோம். சங்க இலக்கியங்கள் கூட அவரை பிறவாயாக்கை பெரியோன் என்று அழைப்பதாலே இறப்பு பிறப்பு முதலிய அந்த சுழற்சிக்கு அப்பாற்பட்டவராக பரம்பொருளின் தன்மைக்கேற்ப இருப்பவர் சிவபெருமான் மட்டுமே. அதனால்தான் சிவபெருமானுடைய அவதாரம் என்று ஏதொன்றையும் நாம் சொல்லுவதில்லை. ஆனால் தம்முடைய அடியார்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதன்படி அடியார்கள் துயர் துடைக்க ஈசன் பல நேரங்களில் பல்வேறு வடிவங்கள் ஏந்தி அவ்வக்காலங்களுக்கு அந்த இடத்திற்கு தகுதியான திருவேடங்கள் தாங்கிக் கொண்டு எழுந்தருளுகிறார். வேடமிடுவது என்பது ஒரு புனைவுதான். உள்ளூர இருப்பவர் அது உண்மை வடிவம். ஆனால் வெளிப்புற தோற்றத்திற்கு நாம் ஒப்பனை செய்து கொண்டு வேடமிடுகிறோம் அல்லவா? அந்த வேலை முடிந்ததும் வேடத்தை கலைத்து விடுகிறோம் அல்லவா? அதுபோல இங்கேயும் இறைவன் வேடம் தரித்தே எழுந்தருளுகிறார். அதற்காக வேண்டித்தான் எத்தனை திருவிளையாடல்கள் செய்தாலும் அந்தந்த திருவிளையாடலுக்கு தகுதியான ஒரு திருவுருவத்தை, திருவேடத்தை ஏந்தி திருக்கைலாயத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த செயலையும் முடித்து கொண்டு அடியவர்களை காத்தும் துஷ்டர்களை தட்டி திருத்தியுமாக இப்படி பல லீலைகள் நடக்க பார்க்கிறோம். சைவ ஆகமங்களும் சிற்பசாத்திர நூல்களும் சிவபெருமானுடைய திருவுருவங்களாக 25 வடிவங்களை சொல்லுகின்றன. அதாவது இறைவனுக்கு 5 திருமுகங்கள் என்று கணக்கு. 4 திசையையும் நோக்கியவாறே திசைக்கொன்றாக 4 திருமுகங்கள். 5வது திருமுகம் மேலே இருந்து வடகிழக்கு திசையை, ஈசான்ய திக்கை நோக்கி இருக்கும். இந்த 5 முகங்களிலிருந்தும் முகத்திற்கு 5ஆக 5 திருவேடங்கள் புறப்பட்டு வந்தன. ஆக 25 வடிவங்களாக இந்த வடிவங்கள் பரிணமிக்கின்றன. இவற்றை தான் மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த மாகேஸ்வர மூர்த்தங்களினுடைய சிறப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ஆசனத்திலே அமர்ந்தபடியும் நின்றபடியும் தாண்டவமாடியும் காட்சி தரக்கூடியன. ஒவ்வொன்றிற்கும் இத்தனை திருக்கரங்கள், ஒவ்வொரு திருக்கரத்திலும் இந்தந்த ஆயுதங்கள் என்று ஏந்தி காட்சி தருவார். அப்படி சிறப்பு பெற்ற மாகேஸ்வர வடிவங்களை ஒவ்வொன்றையும் வழிபடுவதினாலே என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் சைவாகமங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அதனால்தான் தொன்மையான ஆலயங்களிலே கருவறையிலே லிங்கமூர்த்தமாக இறைவன் எழுந்தருளியிருந்தாலும் சுற்றுப்பிராகாரத்திலே இருக்கக்கூடிய மற்றைய சந்நிதிகளில் அந்த சிற்ப வடிவத்திலே பல்வேறு மூர்த்தங்களாக, சோமாஸ்கந்தராக, நடராஜராக, வீரபத்ரர், பைரவர், கல்யாண சுந்தரர், சந்திரசேகரர் என்று பல்வேறு திருவேடங்களை இறைவன் பல்வேறு மூர்த்தங்களிலே மாகேஸ்வர மூர்த்தங்களாக எழுந்தருளி இருக்கிறார். இந்த வடிவங்களில் அதிகம் அறியப்படாத ஓர் வடிவமாகத்தான் இறைவன் ஏகபாதமூர்த்தி என்ற திருநாமத்தோடு காட்சி தருகிறார். வடமொழியிலே இருக்கும் இந்த சொல்லின் நேரடியான பொருள் ஒற்றை திருவடியை உடைய தேவர். ஒரு திருவடிதான் அந்த திருவூர்த்தத்திற்கு இருக்க பார்க்கிறோம். இந்த நிலையிலே இறைவன் எப்போதுமே 2 திருவடிகளை ஊன்றிய நிலையிலோ அல்லது தபஸ் செய்யும் நிலையில் பத்மாசனத்தில் இட்டோ அல்லது ஒரு திருவடியை தூக்கி ஆனந்த தாண்டவமாடும் நிலையிலோ இருக்க இந்த ஒரு வடிவத்தில் இறைவன் ஒரே ஒரு திருவடி, வலது திருவடி மட்டும் தோன்றும்படியாக காட்சி தருவார். இந்த திருக்கோலத்திற்கு அப்படி என்ன சிறப்பு? ஏன் திருவுருவத்தில் திருவடியை கூட 2ஆக இல்லாமல் ஒன்றாக சுருக்கி கொண்டார் என்று பார்த்தால் இதற்கு பின்பு அழகான சித்தாந்த தத்துவம் பொதிந்ததான புராண வரலாறும் சொல்லப்படுகிறது. இறைவன் அந்தந்த தொழில்களுக்கு என்று சில தெய்வங்களை நியமிக்கிறார். அதிலே படைக்கும் தொழிலை செய்ய நான்முகனை படைத்தும், காக்கும் தொழிலை செய்ய திருமாலை நியமித்தும், சம்ஹார தொழிலுக்கு தன்னுடைய வடிவத்திலேயே ருத்ரனாக தோன்றி ருத்ர வடிவத்திலே நின்று சம்ஹாரத்தை செய்யும்படியும் நியமிக்கிறார். பரம்பொருளானவருக்கு வடிவம் முதலியவைகளை நாம் இன்னும் கண்டறியவில்லை. அதனால் அவரே நமக்கு அருள வேண்டி தன் தன்மையிலே ஒரு கூரை இந்தந்த பணிகளுக்கு என்று நியமித்து அதற்கு தகுதியான வடிவங்களையும் பிறப்பித்து அருளுகிறார். இவர்களெல்லாம் பிறந்தார்கள் என்று சொன்னால் நிறைவிலே இவர்கள் இறைவனுக்குள்ளே ஒடுங்கக்கூடிய காலமும் ஒன்று வரும்.
ஏதொன்றையும் தொடங்கி வைப்பவரான பரம்பொருள்தான் அதை இறுதியிலே நிறைவும் செய்ய முடியும். அதனால்தான் படைக்கும் தொழிலையோ காக்கும் தொழிலையோ செய்வதற்கு ஏனைய தெய்வங்களே நியமித்துவிட்டு சம்ஹாரம் என்று சொல்லப்படும் நிறைவு செயலை செய்வதற்கு தானே ருத்ரனாகத் தோன்றினார் என்று பார்க்கிறோம். சம்ஹாரச் செயல் என்பது மிகுந்த பொறுப்போடு செய்யப்பட வேண்டியது. ஏனென்றால் யார் அந்த செயலிலே ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இறுதியாக நிலைக்கக்கூடியவர்கள். அப்படி பார்த்தால் அடுத்த புதிய தொடக்கம் அவர்களிடமிருந்துதானே தொடங்க முடியும். அதனால்தான் சங்கரிக்கும் தொழிலை ருத்ரனாக நின்று பெருமான் செய்கிறார். இந்த ருத்ரருக்கும் இறைவனுடைய ருத்ரன் என்ற திருநாமத்தால் வேதத்திலே அழைக்கப்படும் நிலைக்கும் வேறுபாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த சங்கார தொழிலை இறைவன் செய்யும் போது ஒவ்வொரு படிநிலைகளிலும் இருக்கும் உயிர்களெல்லாம் அவனுக்குள்ளே ஒடுங்கிவிடும் என்று பார்க்கிறோம். இந்த உயிர்களெல்லாம் தன்னுள்ளே ஒடுக்கம் என்பதை காண்பிக்கும் விதமாகத்தான் இறைவன் வெந்தவிந்ததாக அறியப்படும் அந்த ருத்ரபூமியிலே சேகரிக்கப்படும் சுடலை பொடி என்று ஞானசம்பந்தர் அழைத்த திருநீற்றை திருமேனி எங்கும் தரித்திருக்கிறார். அத்தனை உயிர்களும் இறுதியில் என்னுள்ளே ஒடுங்குகின்றன என்பதைத்தான் பெருமான் திருமேனி எங்கும் பூத்திருக்கும் திருநீற்றுத் துகள் நமக்கு காண்பிக்கிறது. அந்த நிலையில் சம்ஹார தொழிலை இறைவன் செய்கிறார். அந்த சங்காரத்திலே ஒவ்வொன்றாக உயிர்களெல்லாம் இவர் உள்ளே ஒடுங்க நிறைவாக சகலர் என்று அழைக்கப்படும் உயிரினங்கள் எல்லாம் ஒன்றிவிட, அதையும் தொடர்ந்து பிரளயாகலர் என்று சொல்லப்படும் பிரளய காலத்திலே ஒடுங்குபவர்களும் கலந்துவிட, நிறைவாக விஞ்ஞானகலர்களாக இருப்பவர்களும் ஒடுங்கி இறுதியில் இறைவன் தான் ஒருவன் தனித்து நிற்பவனாக விளங்குவார். அந்த நிலையில்தான் பிரம்மதேவர் திருமாலெல்லாம் ஒடுங்கிய நிலையில் சத்தியதத்துவமாக விளங்கக்கூடிய அருள் தன்மையான அன்னையும் ஒடுங்கிய நிலையில் இறைவன் தன் தன்மை மட்டும் தோன்ற வலது திருவடியை மட்டும் ஊன்றிய நிலையிலே காட்சி தருகிறார். அற்புதமான அந்த காலத்தை தான் இந்த ஏகபாதமூர்த்தி என்று அறியப்படும் வடிவத்தின் மூலமாக பார்க்கிறோம். இந்த வடிவத்திலே இறைவன் 4 கரங்களோடு தோன்றுவார். அபய வரதகரம் கொடுத்து மேலிருக்கக்கூடிய 2 கரங்களும் மான்மழு முதலிய ஆயுதங்களை ஏந்தியிருக்கும். ஜடாபாரத்திலே கங்கை பிறைச்சந்திரனெல்லாம் கூட ஒவ்வொன்றாக மறைந்து நிறைவிலே இறைவன் மட்டும் தோன்றக்கூடிய ஒரு காலம். இந்த காலப்பொழுதில்தான் இறைவன் மகாப்பிரளய காலம் என்று நியமித்து அதிலே அசையும் பொருள் அசையா பொருள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் அத்தனை தத்துவங்களும் தன்னுள்ளே ஒடுங்கி மறைந்து நிற்கக்கூடிய பொழுதிலே இறைவன் தான் தனியொருவனாக காட்சி தருவார். அப்படிப்பட்ட நிலையிலே இறைவனை வணங்குதல் என்பது நம்மை உயர்ந்த ஒரு பக்குவ நிலைக்கு அழைத்துச் செல்லும். காரணம், எல்லாம் முடிந்த பிறகு அத்தனையும் முடியப்போகும் என்ற ஒரு எண்ணம் தோன்றிய பிறகு மக்கள் ஆசை, பந்தம், பாசம் முதலியவற்றை வைத்திருந்த பற்றை சிறுக சிறுக இழக்கி அதிலிருந்து விலகுவார்கள். எல்லோருக்கும் ஏதோ ஒரு காலத்திலே முடிவு உண்டு என்பதை அறிந்து கொள்ளுவதற்கான அந்த தத்துவ புரிதல் ஏற்படுவதற்கான வடிவமாக ஏகபாதமூர்த்தியினுடைய இந்த வடிவம் காட்சி தருகிறது. அதனால் ஆசை, பற்று முதலியவைகளுக்கெல்லாமும் அளவு உண்டு. ஏதோ ஒரு நாள் உயிரானது இந்த உடம்பிலிருந்து நீங்கத்தான் போகிறது. என்றோ ஒரு நாள் பிரளய காலத்திலே எல்லாம் இறைவனிடம் ஒடுங்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்டால் வாழ்க்கை எத்தனை தூரத்திற்கு நிலையற்றது என்பதையும் அறிந்து கொண்டு, அதனால் இருக்கக்கூடிய காலத்திலே நன்மை தரக்கூடிய செயல்களை செய்து இறைவனுடைய அன்பை பெறுவதற்கான வழியை பார்ப்போம் என்ற ஒரு உயர்ந்த பக்குவ நிலையை எல்லோரும் அடைய முடியும். அது ஒரே இரவில் நடந்து விடுமா தெரியாது. ஆனால் இந்த தத்துவத்தை உள்வாங்கிக் கொள்ள இறைவனுடைய ஏகபாதமூர்த்தியாக நிற்கக்கூடிய இந்த திருக்கோலம் உதவும். எல்லாம் தன்னுள் ஒடுங்கி இறுதியில் தான் மட்டுமே இருக்கிறேன், அதாவது சூரிய சந்திரர்கள் கூட இறைவனுடைய திருமேனியினுள்ளே ஒடுங்கிவிட அங்கே நிசப்தமாக எந்தவிதமான காலதத்துவம் கூட செயல்படாத ஒரு பொழுதாக அந்த பொழுது இருக்கும். அப்போது இறைவன் தானே தனிப்பெரும் முதல்வனாக, தனித்தலைவனாக தான் ஒருவனே நிற்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இறைவன் விளங்கக்கூடிய அந்த திருவுருவைத்தான் ஏகபாதமூர்த்தி என்றழைக்கப்படும் இந்த திருவுருவம் காண்பித்து கொடுக்கிறது. இதை முறைப்படி வழிபடுபவர்களுக்கு நிலையற்ற தன்மை, உயிரினுடைய நிலையற்ற தன்மை, வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மை குறித்தும் வினைக்கணக்கின்படி அடுத்தடுத்த பிறவிகள் வருவதை குறித்தும் தெளிவு ஏற்படும் என்றும், அதை வழிபடுபவர்கள் உயர்ந்த யோக நிலைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதையும் தாண்டி இந்த வடிவத்திலே இன்னும் சில மாறுபட்ட தோற்றங்களும் உண்டு. அதிலே ஒன்றுதான் ஏகபாத திரிமூர்த்தி என்றழைக்கப்படும் வடிவம். அதில் இறைவன் ஒரு திருவடியிலே நின்று கொண்டிருக்க, அவருடைய வலது பக்கத்திலிருந்து நான்முகனும் இடது பக்கத்திலிருந்து திருமாலும்
உள்ளே ஒடுங்கிக் கொண்டே இருப்பதை காண்பித்து கொடுக்கும் விதமாக அவர்களுடைய திருவடிகள் உள்ளே மறைந்து போக, அவருடைய கால் உள்ளே மறைந்து போக, இறைவனுடைய இடைப்பகுதியிலிருந்து அவர்கள் இருவரும் கிளைத்து வெளியே வருவது போன்ற தோற்றம் தரக்கூடிய வடிவம். இதற்கு ஏகபாத திரிமூர்த்தி என்று பெயர். 3 மூர்த்திகளும் விளங்குவதாலே அதை ஏகபாதத்தில் நின்று இறைவனுக்குள்ளே திருமாலும் நான்முகனும் ஒடுங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த காட்சியை காண்பித்து கொடுக்கக்கூடியது. அதனால் படைப்பும் காப்பதுமெல்லாம் கூட சிவபெருமான் நியமித்தபடி செய்யப்படும் செயல்தான். நான்முகனும் திருமாலும் கூட சிவபெருமானுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்ட தெய்வங்கள்தான் என்பதை காண்பித்து தரும் விதமாக அவர்கள் இருவரும் திருமாலுடைய வடிவத்தினுள்ளே ஒடுங்கக்கூடியதை காட்டித்தரக்கூடிய வடிவம். இதையும் பார்க்கிறோம். இதையும் அடுத்து திரிபாத திரிமூர்த்தி என்ற ஒரு வடிவம். அதிலே நான்முகனுக்கும் திருமாலுக்கும் ஒவ்வொரு அடிகள், ஒவ்வொரு கால்கள் வெளியே தெரியும்படியாக அமைந்திருக்கும். அது தோற்றம், முடிவு இரண்டையும் குறித்து வருவது. ஏனென்றால் இறைவன் அருட்சக்தியான அம்பிகை அவள் மூலமாக தான் அவளும் வெளிப்பட இருவருமாயிருந்து பார்வதி பரமேஸ்வரர்களாக இருந்து தான் திருமால் நான்முகன் இந்திராதி தேவர்களையெல்லாம் தாங்கள் படைத்து திருமாலுக்கு காக்கும் தொழிலையும் நான்முகனுக்கு படைக்கும் தொழிலையும் நியமிக்கிறார். அப்படி இருக்க யாருள்ளே எல்லாம் ஒடுங்கியதோ சிருஷ்டி காலத்தில் அவரிடமிருந்தே இதெல்லாம் வெளிப்படும் என்பதை காண்பித்து தரும் விதமாக திரிபாத திரிமூர்த்தி என்ற ஒரு வடிவம். அதிலே 3 மூர்த்திகளாக இவர்களை காண்பித்து இறைவனுடைய ஒற்றை திருவடியும் நான்முகனுக்கும் திருமாலுக்கும் தலா ஒரு அடியுமாக 3 கால்கள் அங்கே காண்பிக்கப்படும். இதற்கு திரிபாத திரிமூர்த்தி என்று பெயர். இப்படி தத்துவ வெளிப்பாடாக புரிந்து கொள்ள கடினமான பகுதிகளை கூட புராணங்களின் மூலமாகவும் அந்த புராணங்களை விளக்கிச் சொல்லக்கூடிய இதுபோன்ற திருவுருவங்களின் மூலமாகவும் காண்பித்து தந்திருக்கிறது சைவாகமங்கள். இதனால்தான் ஒரு கோயிலுக்கு செல்லுகிறோம் என்றால் அந்த கோயில் குறித்த புராணங்களும் அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளையும் ஆகமங்கள் மூலமாக அறிந்து கொண்டு அங்கே பணியிலே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் முதலியவர்களை அணுகி அவர்களிடமிருந்து தெளிவு பெற்று கொண்டு அதன் பின் தரிசித்தால் அந்த வடிவங்களினுடைய தாத்பரியத்தை உள்வாங்கிக் கொள்ளலாம். ஒரு வடிவத்தினுடைய தாத்பரியம் என்ன, அது சைவ சித்தாந்த கருத்தை எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டால் சித்தாந்த பாடங்கள் இன்னும் எளிமையானதாக அமையும். ஒரு கடினமான தத்துவத்தை இறைவனுக்குள்ளே எல்லாம் ஒடுங்கி தோன்றுகின்றது என்ற சங்காரத் தொழில் குறித்த இரகசியத்தை சுவைபட சிற்ப வடிவத்தின் மூலமாக காண்பித்து கொடுத்திருப்பதுதான் சைவாகமங்களும் அதை தொடர்ந்து அதற்கு உதவியாக வந்த சிற்ப நூல்களும் நமக்கு செய்திருக்கும் பெருமைகள். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.